வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு குடல் புழு நீக்கும் மாத்திரைகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் நலவழித்துறை காரைக்கால் மாவட்ட சுகாதார இயக்கத்தின் சார்பில் 1 வயது முதல் 19 வயதிற்குட்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு குடல் புழு நீக்கும் மாத்திரைகள் முதல் கட்டமாக வழங்கப்பட்டது. மாத்திரை வழங்கும் நிகழ்ச்சி காரைக்கால் தலத்திரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் துணை மாவட்ட ஆட்சியர் பூஜா கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மாத்திரைகளை வழங்கி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் நலவழித்துறை துணை இயக்குனர் சிவராஜ்குமார், மேல்நிலை கல்வித்துறை துணை இயக்குனர் ஜெயா, முதன்மை கல்வி அதிகாரி விஜயமோகனா, நலவழித்துறை நோய் தடுப்பு திட்ட அதிகாரி தேனாம்பிகை, நோய் தடுப்பு தொழில்நுட்ப உதவியாளர் சேகர், பள்ளியின் முதல்வர் பாண்டியகுமாரி, சுகாதார ஆய்வாளர் சிவவடிவேல் மற்றும் கிராமப்புற செவிலியர்கள், சுகாதார உதவியாளர்கள், ஆஷா பணியாளர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டம் முழுவதும் சுமார் 52,600 மாணவ மாணவிகளுக்கு குடல் புழு நீக்கும் மாத்திரைகள் வழங்கப்படுகிறது. இந்த மாத்திரையை உட்கொள்வதன் மூலம் குடலில் உள்ள புழுக்கள் நீக்கப்பட்டு மாணவர்களின் உடல் நலம் மேம்பட்டு இரத்த சோகை வராமல் தடுக்கப்படும். ஊட்டச்சத்து குறைபாடு, வளர்ச்சி குறைபாடு உள்ளிட்ட பாதிப்புகள் வராமல் தவிர்க்கப்படும். மாணவர்கள் குடல் புழு மாத்திரையை அவசியம் போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும், உட்கொண்டார்களா என்பதை ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் நலவழித்துறை துணை இயக்குனர் கேட்டுக்கொண்டார். ஆசிரியர்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கான ஒருநாள் மாநில அளவிலான பயிலரங்கம் நிகழ்வு நடைபெற்றது. இந்திய அரசின் சட்டப்பூர்வ அமைப்பான தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் இந்த பயிலரங்கை ஏற்பாடு செய்திருந்தது. இதில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கல்வித்துறையை சார்ந்த முக்கிய பங்குதாரர்கள் கலந்து கொண்டனர். இந்த கருத்தரங்கில் முக்கிய நோக்கம் நாடு முழுவதும் ஆசிரியர்களுக்கான 2 முக்கிய திட்டங்களை செயல்படுத்துவது, NPST ஆசிரியர்களுக்கான தேசிய தொழில்முறை தரநிலைகளை உருவாக்குதல். இது ஆசிரியர்களின் கற்பித்தல் திறன் மற்றும் தகுதிகளை ஒரு குறிப்பிட்ட தரத்திற்கு உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. NMM திட்டம் அனுபவம் வாய்ந்த கல்வியாளர்கள் மூலம் இளம் ஆசிரியர்களுக்கு வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனைகளை வழங்கும் திட்டம். திறன் மேம்பாட்டு பயிற்சி. இந்த திட்டங்களை அந்தந்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் எவ்வாறு திறம்பட செயல்படுத்துவது என்பது குறித்து அதிகாரிகளுக்கும் கல்வி நிறுவன தலைவர்களுக்கும் விரிவான விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. NIT புதுச்சேரி கல்வி நிறுவனம் இந்த நிகழ்வை NCTUடன் இணைந்து நடத்தியது. தென்னிந்தியாவின் முக்கிய பகுதிகளான தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த கல்வியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்று பயன்பெற்றனர். So when we say Bharat-centric education, of course, previously we have seen support of physical infrastructure and other provisions, and this event could not have seen the light of day. That is why again and again and all senior teachers and of course our students. So again, very good morning, and we are here to have a very pious vision of NCT. Continuous professional development. These are all what we have to follow. I think I have more to say. And this national professional standards for teachers. So this is a very important word or very important abbreviation. Each and every teacher have to remember. So we are professionally qualified. காரைக்கால் மாவட்டத்திலிருந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு சிறப்பு தடுப்பூசி போடும் நிகழ்வு நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்திலிருந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு சிறப்பு தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் கலந்து கொண்ட ஹஜ் பயனாளிகளுக்கு தடுப்பூசி மற்றும் போலியோ சொட்டு மருந்துகள் போடப்பட்டது. காரைக்கால் நலவழித்துறை துணை இயக்குனர் சிவராஜ்குமார் தலைமையில் நோய் தடுப்பு திட்ட அதிகாரி தேனாம்பிகை மேற்பார்வையில் இந்த முகாம் நலவழித்துறை கூட்ட அரங்கில் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 40 ஹஜ் புனித பயனாளிகளுக்கு முகாமில் தடுப்பூசியும் சொட்டு மருந்தும் போடப்பட்டது. இந்த முகாமில் நலவழித்துறையின் நோய் தடுப்பு தொழில்நுட்ப உதவியாளர் சேகர், சுகாதார ஆய்வாளர் சிவவடிவேல், கிராமப்புற செவிலியர் மும்தாஜ் பேகம், சுகாதார உதவியாளர் ராஜாராம்,
மற்றும் ஹஜ் கமிட்டி அலுவலர்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2011ஆம் ஆண்டு வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் புதுச்சேரி மாநில கொம்யூன் பஞ்சாயத்துகளில் உள்ள கிராம பஞ்சாயத்துகளில் தினக்கூலி ஊழியர்களாக பணியமர்த்தப்பட்டு 15 ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யவும், தினக்கூலி ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு 33 மாத நிலுவைத் தொகைகளை வழங்க அரசாணை பிறப்பிக்க வலியுறுத்தியும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வலியுறுத்தியும் காரைக்கால் உள்ளாட்சித்துறை அலுவலக வாயிலில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கிராம பஞ்சாயத்து ஊழியர் சங்கத் தலைவர் சதீஷ்குமார் தலைமை வகித்தார். காரை பிரதேச அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் ஜார்ஜ், தலைவர் சுப்பிரமணியன், பொதுச் செயலாளர் ஷேக் அலாவுதீன், பொருளாளர் மயில்வாகனன், துணைத் தலைவர் ஐயப்பன், இணை பொதுச் செயலாளர் ஜோதிபாசு, செயலாளர் ஞானவேல், ரகபத்துநிசா ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். முடிவில் சங்க செயலாளர் சகாயராஜ் நன்றி கூறினார். இந்த கூட்டத்தில் சங்க மாநில துணைத் தலைவர் பிரபு, செயல் தலைவர் திருமேனி, பொருளாளர் ரத்தினம், துணைத் தலைவர் பாக்யராஜ், துணை செயலாளர் முருகவேல், செயற்குழு உறுப்பினர்கள் கணேசன், ஜெஸ்லின்ராஜ், ராம்ஜி, ராமச்சந்திரன் உள்ளிட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களையும் எழுப்பினர். உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களையும் எழுப்பினர். விஸ்வகர்ம சங்க நிர்வாகிகள் சார்பாக காரைக்கால் கடைத்தெரு மகாமாரியம்மன் ஆலயத்தில் தைக்கடி வெள்ளி விழாவின் 59வது ஆண்டின் 3ஆம் நாள் விழா சிறப்பாக நடைபெற்றது. காரைக்கால் கடைத்தெரு மகாமாரியம்மன் ஆலயத்தில் தைக்கடை வெள்ளி விழா 59ஆம் ஆண்டின் 3ஆம் நாள் விழா சிறப்பாக நடைபெற்றது. அன்று பகல் 10 மணிக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனையும், அன்று மாலை 6 மணிக்கு மஞ்சள் காப்பு அணிவிக்கப்பட்டு பைரவி அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது. இரவு 7 மணிக்கு மகா தீபாராதனையுடன் உற்சவமூர்த்தி உட்பிரகார உலா வந்தது. அதனைத் தொடர்ந்து திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கணேசன், ராஜராஜன், பாலமுருகன், வைத்தீஸ்வரன், மகாலிங்கம், மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் கடைத்தெரு வியாபாரிகளும் திரளான பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிற்கான ஏற்பாடுகளை குரு, ரகுநாதன், வடிவேல், மோகன், ஜெய் கணேஷ், சுரேஷ் மற்றும் விஸ்வகர்ம சங்க நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் அணியினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். காரைக்கால் மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலகத்திலிருந்து வந்திருக்கும் அறிவிப்பு. காரைக்கால் மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலகத்திலிருந்து வந்திருக்கும் அறிவிப்பு. நடைபெறவுள்ள மார்ச், ஏப்ரல் 10ஆம் வகுப்பு தேர்வுகளுக்கு ஏற்கனவே விண்ணப்பித்துள்ள தேர்வர்கள் மேல்நிலை 1ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க தவறிய தகுதியான தனித் தேர்வர்கள் தக்கல் முறையில் 10ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் 5 மணி வரை அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகம் நாகப்பட்டினத்திற்குரிய உரிய ஆவணங்களுடன் நேரில் சென்று தேர்வு கட்டணத்துடன் கூடுதலாக 1000 ரூபாய் செலுத்தி பதிவு செய்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இத்துடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது. வணக்கம்.